நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து பீஃப் பெப்பர் ஃப்ரைங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. அதுக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் 1 கிலோ பீஃப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. நல்லா வாஷ் பண்ணிடுங்க பீஃபை. அப்புறம் 50 இஞ்சி 50 பூண்டு போட்டுக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இது காரமாக இருக்கும். உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. இதை நல்லா பெரட்டிக்கங்க. எல்லா பக்கமும் மசாலா நல்லா பிடிக்கணும். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இந்த பீஃபை வந்து நல்லா விசில் போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 5 விசில் வந்தால் போதும். நல்லா வெந்துடும் பீஃபு. அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது விசில் வந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு வடை சட்டியில் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியணும். சிம்மில் வச்சுக்கோங்க. சோம்பு சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் சுருள்ற மாதிரி வதங்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒன்று வெட்டி வச்சோம்ல, அதுவும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கலர் நல்லா மாறணும். மாறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெப்பர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நிறையவே போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பெப்பரோட ஃப்ளேவர் அப்போ தான் வரும். அது நல்லா வதங்கினோன்னா பிளாக்கிஷ் ஆயிரும். பிளாக் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வேக வச்சதை வந்து இதில் ஆட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த வேக வச்சிருந்ததை நம்ம அதில் கொட்டுறோம். கொட்டி நல்லா அடியிலேருந்து கிளறணும். குத்திடக்கூடாது. குத்துனா பீஃப் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ கீழேருந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விடும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மசாலா எல்லா பக்கமும் பிடிச்சிருக்கணும். கிளற அது நல்லாகும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அது க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்குன்னா அது எண்ணெய் கக்கி வெளியே வரும். இப்போ பார்த்தீங்களா, அதில் எண்ணெயெல்லாம் அப்படி வெளியே வருதுல்ல. ஸோ இப்போ இன்னொரு வாட்டி கிளறிக்கோங்க. 10 மினிட்ஸ் போதும் அது வெளியே வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட பீஃப் முடிஞ்சிருச்சு. பீஃப் கிரேவி ரெடி.